புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அதிமுக என்கிற புதிய கட்சியை தொடங்கிய பின்பு முதலாக திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் மாயத்தேவர் என்பவர் அதிமுக வேட்பாளராக எம்ஜிஆர் சார்பில் நிறுத்தப்பட்டு போட்டியிட்டார். அந்த சமயத்தில் எல்லாம் பேச்சு திறமை கொண்ட பள்ளி மாணவர்கள் கூட தலைவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டனர். அந்த வகையில் இப்போது முன்னாள் அமைச்சராக இருக்கும் வளர்மதி கூட அப்போது பள்ளி மாணவியாக இருந்தார். அவரும் மதுரை பகுதியில் அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார். அதேபோல கோவில்பட்டிக்கு அருகே உள்ள நக்களமுத்தம்பட்டியைச் சேர்ந்த மாணவன் நம்பிராஜ் என்பவர் உசிலம்பட்டியில் அதிமுகவுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அப்போது எதிரணியினர் திடீரென உசிலம்பட்டியில் கலவரத்தில் ஈடுபட்டனர். அந்த கலவரத்தில் அவர்கள் வீசிய வேல்கம்பு ஒன்று மாணவன் நம்பிராஜின் காலில் பாய்ந்து விடுகிறது. உடனடியாக அந்த மாணவனை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்போது அங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த எம்ஜிஆருக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டதும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு உடனடியாக திண்டுக்கல் சென்று மருத்துவமனையில் நம்பிராஜை பார்த்து ஆறுதல் சொல்கிறார். எம்ஜிஆரை எல்லாம் நாம் எப்போது பார்ப்போம் என்று நினைத்திருந்த நம்பிராஜ் அவரே தன்னை பார்க்க வந்ததும் மிரண்டு போனார். நீங்கள் மட்டும் எனக்கு ஆறுதல் சொல்லி அரவணைக்க வருவதாக தெரிந்திருந்தால் ஒரு வேல்கம்பு இல்லை, 1000 வேல்கம்புகளை கூட என் உடல் முழுவதும் பாய விட்டிருப்பேனே என்று உணர்ச்சி பொங்க கூறினார். அவரது பேச்சை கேட்டு நெகிழ்ந்த எம்ஜிஆர் 1000 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றை நம்பிராஜ் கையில் கொடுக்கிறார். அப்போதெல்லாம் 1 ரூபாயை முழுதாக பார்த்தாலே நம்பிராஜ் போன்ற மாணவர்களுக்கு அது பெரிய விஷயம். நமக்கு 1000 ரூபாயா என்று வாயழைத்து போய்விட்டார் நம்பிராஜ். ஒரு வார சிகிச்சைக்கு பிறகு நலமாகி திரும்பிய நம்பிராஜ் முதலில் வேட்பாளர் மாயத்தேவரை சந்தித்து எம்ஜிஆர் கொடுத்த அந்த 1000 ரூபாயையும் தேர்தல் நிதியாக கொடுக்கிறார். இப்படியும் ஒரு பையனா என ஆச்சரியப்பட்ட மாயத்தேவர் அந்த இடத்திலேயே தான் வாங்கிய பணத்திற்கு நம்பிராஜுக்கு ஒரு ரசீது போட்டு தருகிறார். தேர்தலில் மாயத்தேவர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். அதன் பிறகு ஒரு நாள் அந்த பகுதி மாவட்ட செயலாளர் எட்மண்ட் மற்றும் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இளவதி ஆகியோர் சென்னை சென்றபோது நம்பிராஜையும் உடன் அழைத்து கொண்டு சென்னை சத்யா ஸ்டுடியோவில் நினைத்ததை முடிப்பவன் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்தனர். அப்போது எட்மண்ட் எம்ஜிஆரிடம் நம்பிராஜை சுட்டிக்காட்டி, இந்த இளைஞனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உசிலம்பட்டி கலவரத்தில் காலில் வேல்கம்பு பாய்ந்து நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று பார்த்து வந்தீர்களே, அந்த பையன்தான் இவன் என்று அறிமுகம் செய்து வைத்தனர். உடனே எம்ஜிஆர், நான் கொடுத்த பணத்தை கூட தேர்தல் நிதிக்காக அப்படியே கொடுத்தவர்தானே என்று சொல்ல, இந்த விஷயம் எப்படி எம்ஜிஆருக்கு தெரிந்தது என நம்பிராஜுக்கு மட்டுமல்ல வந்திருந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்போது நம்பிராஜிடம், படிக்கிற வயதில் அரசியலில் இவ்வளவு தீவிரம் காற்றியே, உன்னுடைய லட்சியம் என்ன என்று எம்ஜிஆர் கேட்டதும், நல்லா படிக்கணும், அரசியலில் சேர்ந்து உங்களை மாதிரி மக்களுக்காக உழைக்கணும், அதனால்தான் உங்க இயக்கத்தில் இணைந்து விட்டேன் என்று நம்பிராஜ் பதில் சொன்னார். அவரது பதிலால் மகிழ்ந்து போன எம்ஜிஆர் அதன் பிறகு அவருக்கு திருநெல்வேலி எம்ஜிஆர் மன்ற பொருளாளராக பொறுப்பு கொடுத்து நியமிக்கிறார். அதன் பிறகு அந்த பகுதியில் எம்ஜிஆர் நம்பி என அழைக்கப்படும் அளவுக்கு செல்வாக்கு பெறுகிறார் நம்பிராஜ். படிப்பை முடித்த பின்னர் நம்பிராஜுக்கு உள்ள சினிமா ஆர்வம் தெரிந்ததும் சென்னையில் 1978 பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸில் நம்பிராஜை சேர்த்து அந்த படிப்புக்கான 3 வருட கட்டணத்தையும் எம்ஜிஆரை கட்டி படிக்க வைக்கிறார். படிப்பு முடிந்து 80களின் துவக்கத்தில் ரஞ்சித் குமார் என்கிற பெயரில் மஞ்சள் நிலா, குங்கும பொட்டு, அன்பே ஓடிவா என்கிற படங்களை இயக்கினார் நம்பிராஜ். இதில் அன்பே ஓடிவா படம் முடிகின்ற நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் பணம் நம்பிராஜுக்கு தேவைப்பட்டது. அப்போது எம்ஜிஆர் தனக்கு பரிசாக கொடுத்திருந்த ஒரு அம்பாசிடர் காரை எடுத்துக்கொண்டு சவுகார்பேட்டையில் உள்ள சேட்டிடம் அடமானம் வைத்து பணம் பெறலாம் என தனது நண்பருடன் காரில் கிளம்பி சென்றார் நம்பிராஜ். போகும் வழியில் ஒரு சிக்னலில் அவரது காரை நிறுத்திய போலீஸ்காரர் ஒருவர் நம்பிராஜிடம், உங்களை முதல்வர் ராமாவரம் தோட்டத்திற்கு வர சொன்னார் என்று கூறியதும் நம்பிராஜுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக நடுவழியில் அடையாளம் கண்டுபிடித்து தனது காரை நிறுத்தச் சொல்லி தோட்டத்திற்கு வர சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் என்கிற குழப்பத்துடன் அங்கே சென்றார். அங்கே அமைச்சர்கள் பலரும் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நரசிம்மராவும் எம்ஜிஆரை பார்க்க வந்திருந்தார். அவரை வெளியே வந்து வழி அனுப்பிவிட்டு மீண்டும் உள்ளே சென்ற எம்ஜிஆர் பல பேருடன் பேசியபடி இருந்தாலும் நம்பிராஜை அழைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து கொஞ்ச நேரத்தில் வேறு வேலையாக காரில் ஏறி டிநகர் கிளம்பி சென்று விட்டார். எம்ஜிஆர் தன்னை வர சொல்லிவிட்டு எதுவும் பேசாமலேயே சென்று விட்டார் என்கிற பதட்டம் நம்பிராஜுக்கு ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் கழித்து எம்ஜிஆரின் உதவியாளர் மகாலிங்கம் நம்பிராஜை உள்ளே அழைத்து அவரிடம் ஒரு சூட்கேஸை கொடுத்து, தலைவர் உங்களிடம் தர சொன்னார் என்று கொடுத்தார்.
வீட்டிற்கு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் சவுகார்பேட்டை சேட்டிடம் எவ்வளவு பணம் கடனாக வாங்க திட்டமிட்டிருந்தாரோ அவ்வளவு பணம் அதில் இருந்தது. இந்த உலகில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா? நான் கடன் வாங்க நினைத்தது கிளம்பி சென்றது எம்ஜிஆருக்கு எப்படி தெரிந்தது என்று திக்பிரமை பிடித்து போனார் நம்பிராஜ். 1985 அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து பிப்ரவரி மாதம் சென்னை திரும்பி வந்தார் எம்ஜிஆர். மார்ச் மாதம் எம்ஜிஆரை நேரில் சென்று சந்தித்து தான் நடித்துள்ள குங்குமப்பொட்டு என்கிற படத்தை பார்க்க எம்ஜிஆரை அழைத்தார் நம்பிராஜ். எம்ஜிஆரும் மறுப்பேதும் சொல்லாமல் அவரது அழைப்பை ஏற்று குட்லக் பிரிவ்யூ தியேட்டரில் அந்த படத்தை பார்த்தார். படம் பார்த்துவிட்டு படத்தின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டி அவரிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அந்த படத்தில் தானும் ஜெயலலிதாவும் இடம்பெற்ற குங்குமப்பொட்டின் மங்களம் என்கிற பாடல் காட்சி பயன்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பாராட்டினார். அதன் பிறகு ஏதேனும் பண உதவி தேவையா என்று கேட்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் வந்து படம் பார்த்ததே போதும், இந்த பாடல் ஒன்றே போதும் என்று கூறினார் நம்பிராஜன். அதன் பிறகு மறுநாள் காலை எம்ஜிஆரின் உதவியாளர் சம்பத் நம்பிராஜை தொலைபேசியில் அழைத்து, நாளை காலை 11 மணிக்கு ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு கோட்டைக்கு உங்களை தலைவர் வரச்சொன்னார் என்று சொன்னார். ஏன் எதற்கு என்று தெரியாவிட்டாலும் ஒரு கேமராவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு மறுநாள் கோட்டைக்கு சென்றார் நம்பிராஜ். புரட்சி தலைவரின் அறைக்கு சென்றபோது அவரை வரவேற்ற எம்ஜிஆர் தனது உடையை சரி செய்து கொண்டு நம்பிராஜின் தோலை சேர்த்து இறுக்கி அணைத்தபடி நின்று இரட்டை விரலால் வழக்கமான தனது போஸ் கொடுத்தபடி எதிரில் இருப்பவரிடம் கேமராவை கொடுத்து அதை வீடியோவாக எடுக்கச் சொன்னார். அதற்கு பிறகு, உன்னிடம் பணம் வேண்டுமா என்று கேட்டேன், வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய், இதையாவது உன் படத்தின் ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கொள் என்று சொன்னதும் திகைத்து போய்விட்டார் நம்பிராஜ். உங்களுக்கு நான் என்ன செய்து விட்டேன், எனக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டுள்ளார். அதற்கு, நீ 10வது படிக்கிற போதே நான் கொடுத்த 1000 ரூபாய் தொகையை தேர்தல் நிதியாக வழங்கினாயே, அது என்ன சாதாரண விஷயமா? அதன் முன்னால் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று கூறி வாழ்த்தி அனுப்பி வைத்தார். குங்குமப்பொட்டு படம் ரிலீஸ் ஆன போது அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 2 விரல் காட்டி நம்பிராஜை கட்டிப்பிடித்த ஆரம்ப காட்சியை பார்த்த ரசிகர்கள் கைத்தட்டி வரவேற்றார்கள். சுயநலம் பார்க்காமல் உழைப்பவர்களை எம்ஜிஆர் என்றுமே கைவிட மறந்ததில்லை என்பதற்கு நம்பிராஜின் வாழ்க்கை ஒரு உதாரணம். இந்த நம்பிராஜ் தான் பின்னாளில் 1995 விஜயை வைத்து சந்திரலேகா என்கிற படத்தை இயக்கியவர். அந்த படத்தில் விஜயகுமாரின் மகள் வனிதாவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். அந்த படம் ரஜினியின் முத்து படம் வெளியான அதே நாளில் வெளியான முதல் விஜய் படமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.